அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025க்கான புதிய சிலபஸ் தமிழ்நாடு அரசு கெசட்டில் விட்டுருக்காங்க. இப்போ பிஜிடிஆர்பிக்கான சைக்காலஜி டெஸ்ட் பேட்ச் நம்ம நடத்துகிறோம். அந்த டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் அண்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். சைக்காலஜி ப்ரீவியஸ் இயர் கேட்கப்பட்ட வினாக்களுடைய ஆன்சரையும் அதுக்கான விளக்கத்தையும் நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ மட்டும் இல்லை, நம்ம அனைத்து டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கும் ஆன்சர் வித் டீட்டெயில்டு ஆன்சரோட கொடுக்குறோம். நீங்கள் இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2001 இப்போ லாஸ்ட்டாக நடந்த 2022 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1200 கொஷினுக்கு இருக்குது. அதில் இந்த 1000 கொஷின் பேப்பரை நீங்கள் ஆன்சர் வித் டீட்டெயில்டு ஆன்சரோடு நீங்கள் பார்த்தாலே பிஜிடிஆர்பியில் சைக்காலஜியில் கணிசமான ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். ஃபஸ்ட் கொஷின், பின் வருவனவற்றில் எது வளர்ச்சியின் பண்பு இல்லை? ஆப்ஷன் இது வாழ்நாள் முழுவதும் நீடிக்காது. பி ஆப்ஷன் உயிரினங்களில் ஏற்படுகின்ற அனைத்து மாற்றங்களையும் குறிக்கின்றது. சி ஆப்ஷன் இதனை அளவிட்டு அறிய முடியும். டி இது முற்றிலும் உடல் வளர்ச்சியை குறிக்கின்றது. கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னாக்கா பி ஆன்சர். உயிரினங்களில் ஏற்படுகின்ற அனைத்து மாற்றங்களையும் இது குறிக்கின்றது. இதனை அளவிட்டு அறிய முடியும். இது முற்றிலும் உடல் வளர்ச்சியை குறிக்கின்றது. இது வாழ்நாள் முழுவதும் நீடிக்காது. இது எல்லாமே வளர்ச்சியினுடைய பண்பு. அப்போ பி மட்டும் உயிரினங்களில் ஏற்படுகின்ற அனைத்து மாற்றங்களையும் குறிக்கின்றது. இது மட்டும் அதனுடைய பண்பு கிடையாது. இதுக்கான விளக்கத்தை நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம் பாருங்கள். வளர்ச்சி என்பது உயரம், எடை அல்லது வயது போன்ற அளவிடக்கூடிய மாற்றங்களை உள்ளடக்கியது. வளர்ச்சி பொதுவாக ஒரு குறிப்பிட்ட வயது வரை நிகழ்கிறது. அதன் பிறகு உடல் வளர்ச்சி நின்றுவிடும். வளர்ச்சி என்பது உடல் மற்றும் செயல்பாட்டு மாற்றங்களை உள்ளடக்கிய வளர்ச்சியின் துணைக்குழு ஆகும். அடுத்தது, இது கவனிக்கத்தக்கது மற்றும் அளவிடக்கூடியது. இரண்டாவது கொஷின், பியாஜேயின் அறிதல் வளர்ச்சி நிலையில் இயல்பாக செயல்படும் நிலையானது? ஏ ஆப்ஷன் பாருங்கள், பிறப்பு முதல் 2 வயது வரை. பி ஆப்ஷன் 2 முதல் 7 வயது வரை. சி ஆப்ஷன் 7 முதல் 11 வயது வரை. டி ஆப்ஷன் 12 வயதிற்கு மேல். இது விளக்கம். பியாஜெட்டின் அறிவாற்றல் வளர்ச்சியின் கோட்பாட்டில் முறையான செயல்பாட்டு காலம் பொதுவாக 11 வயதில் தொடங்கி இளமை பருவத்தில் தொடர்கிறது. அப்போது 11 வயது தான் தொடங்குறது. அப்போ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 2 வயது வரை போட்டுருக்காங்க. 2 முதல் 7, 7 முதல் 11 வரை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 11 வயதுக்கு மேலே தான் தொடங்குது. அப்போ 12 வயதிற்கு மேல்னு சொல்லிட்டு தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது 3ஆவது கொஸ்டின் பார்க்குறோம். 3 வயது வரை ஒரு குழந்தையால் டேஷ் நொடிகளுக்கு மேல் கவனிக்க முடியாது. ஏ ஆப்ஷன் 3 நொடிகள். பி ஆப்ஷன் 6 நொடிகள். சி ஆப்ஷன் 7 நொடிகள். டி ஆப்ஷன் 8 நொடிகள். இதில் கரெக்டான ஆப்ஷன் 30 to 60 நொடிகள் இதுக்கான ஆன்சர். ஆனால் இதில் எதுவுமே கொடுக்கல. இந்த கொஷினுக்கான அவங்க ஆன்சர் என்னன்னா ஸ்டார் கொஷினு கொடுத்துருப்பாங்க. இப்படி இதெல்லாம் விளக்கம் பாருங்கள். 3 வயது வரை ஒரு குழந்தை பொதுவாக 30 முதல் 60 வினாடிகளுக்கு மேல் ஒரு வேலையில் கவனம் செலுத்த முடியாது. இதுதான் கரெக்டான ஆன்சர். இளம் குழந்தைகளின் கவனம் மிகவும் குறுகியதாக இருக்கும். ஏனெனில் அவர்கள் எளிதில் திசை திருப்பப்பட்டு தொடர்ந்து தங்கள் சூழலை ஆராய்கின்றனர். 3 வயதிற்குள் அவர்கள் சற்று நீண்ட காலத்திற்கு கவனம் செலுத்த முடியும், குறிப்பாக செயல்பாடு மிகவும் ஈடுபாட்டுடன் இருந்தால். ஆனால் வயதான குழந்தைகளுடன் ஒப்பிடும்போது அவர்களின் கவனம் குறைவாகவே இருக்கும். 4th கொஸ்டின் பார்க்குறோம். தனி மனிதனின் சமூகமயமாதலுக்கு முக்கிய பங்கு ஆற்றுபவர் டேஷ்? ஏ ஆப்ஷன் குடும்பம். பி ஆப்ஷன் பள்ளி. சி ஆப்ஷன் சமூகம். டி ஆப்ஷன் ஊடகம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் குடும்பம். இதுக்கான விளக்கத்தை பாருங்கள். விளக்கம், ஒரு தனிநபரின் சமூகமயமாக்கலில் குறிப்பாக வாழ்க்கையின் ஆரம்ப கட்டங்களில் குடும்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. பிறப்பிலிருந்து சமூகமயமாக்கலின் முதன்மை முகவராக குடும்பம் செயல்படுகிறது. குழந்தையின் ஆளுமை, நம்பிக்கைகள், மதிப்புகள் மற்றும் உலகின் ஆரம்ப புரிதலை வடிவமைக்கிறது. அடுத்து 5ஆவது கொஸ்டின் பாருங்கள். கோல்ட்பர்க் ஒழுக்க வளர்ச்சியினை டேஷ் நிலைகளாக வரையறுக்கின்றார்? ஏ ஆப்ஷன் 2, பி ஆப்ஷன் 3, சி ஆப்ஷன் 5, டி ஆப்ஷன் 8. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா பி ஆப்ஷன் 3. கோல்ட்பர்க் தனது கோட்பாட்டில் தார்மீக வளர்ச்சியின் 3 நிலைகளை வரையறுத்தார். இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 3. அதாவது கோல்ட்பர்க் ஒழுக்க வளர்ச்சியை 3 நிலைகளாக வரையறுக்கின்றார். சரி, அடுத்து என்னென்ன நிலைகள்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் அதிக கொஸ்டின் கேட்பாங்க. மரபுக்கு முந்தைய நிலை, மரபுக்கு முந்தைய நிலை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வழக்கமான நிலை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மரபுக்கு பிந்தைய நிலை. இந்த மாதிரி எல்லா பிஜிடிஆர்பியினுடைய ஒவ்வொரு கொஷின்லேருந்தும் நீங்கள் இப்போ இந்த ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இதனுடைய விளக்கத்தை நம்ம கொடுக்குறோம். அந்த விளக்கத்திலேருந்து நீங்கள் 10 கொஷின்ஸ்க்கு கிரியேட் பண்ண முடியும். பிஜிடிஆர்பியில் சைக்காலஜி பொறுத்தளவுக்கு எந்த ஒரு நோட்ஸுமே நமக்கு திருப்தி ஆகாது. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீங்கள் படிக்கும்போதே எல்லா டோட்டல் ஃபுல் சிலபஸையும் ஒரு கவரான ஒரு திருப்தி கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 20+ மார்க்கு வாங்குவது நிச்சயம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.